நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு நிறைந்த பரலோக தந்தையே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆங்காங்கு இல்லங்களிலே கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் இணைந்து நாங்களும் சாமி இந்த வழிபாட்டில் இணைத்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்வு என்பது தனிமையான வாழ்வு அல்ல, குடும்பமாக இருந்து கடவுளுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக வாழ எங்களை நீர் படைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட படைப்புகளாக நாங்கள் உம்முடைய உடன்படிக்கைக்கு நேராக வழிநடத்தப்பட ஆண்டவர் ஆற்றல் தாரும். தொடர்ந்து சுவாமி இந்த வழிபாடில் உடைய நாம மகிமைக்கு நேரெடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிற உடைய தாசனை நீர் ஆசீர்வதியும். என் மறைத்துக்குள்ள சுவாமி உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க ஆண்டவர் ஆற்றல் தாரும். தொடர்ந்து இந்த வழிபாட்டின் தலைவராய் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இறை மகன் இயேசுவின் வழியாக கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலைகளிலே 51வது பாமாலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 51. நற்செய்தி மேசியா இதோ ஆவலாய் நோக்குவோம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வருகையின் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனால் நாமாய் போகாதபடி உம்முடைய கோபத்தினால் அல்ல, மற்றாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வமுள்ள தேவனுடைய அளவில்லாத தெய்வனாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவித பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை ஆயிருக்க வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிட வேண்டியது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கர்வாசன தண்டையிலே என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் எதிர்ப்பு யோசனைகளுக்கும் மறுப்புகளுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு செய்த வாக்கு தத்தங்களின்படியே குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை மேல் பொறுமையாக பாவத்திற்கும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாமத்திற்கு நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தகங்களால் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்ல தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தினும் தொந்துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்தியானந்தத்திலே சேர்க்கத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், எனும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசொல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் நாம் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்புள்ளவர்களே, எங்களுக்கு செய்கிறவர்கள் போல எங்களை மன்னியும். ராஜ்யம் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும்.
பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். சபையர் அமர்வோம். முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 முடிய. ஆதியாகமம் 2:18 முதல். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவனுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவசந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான்.
ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவன் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிடத்தில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணமாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்பதை வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. Gracias.
நாம் நின்றபடியே நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போம். நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 6 அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்திரத்தினாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கடவுளிலிருந்து பிறந்தார். முதலாத்தில் காவலில் போடப்பட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பதவியினார். 3ஆம் நாள் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு சர்வ பிதாவாகிய தேவனை பரிசுத்தரிக்கிறார். அவரிடத்தில் எல்லோரையும் மனிதரையும் ஞானத்தில் வருவார். வருஷமாய் விசுவாசிக்கிறேன். சபையும் வருஷமாயும் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலக்கெங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை
மறிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளை ஈடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தையை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாளாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையானை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மீண்டுமாக நாம் அனைவரும் பாமாலை 324வது பாமாலை பாடுவோம். பாமாலை 324வது பாமாலை.
அவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வல்லமை உள்ள ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறவரே, ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று உம்முடைய சாயலை எங்களுக்கு நீர் தந்தவரே, உமக்கே அனைத்து புகழையும் தோத்திரங்களையும் நாங்கள் செலுத்துகின்றோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கிற அனைத்து நிலைகளையும் மாற்றி இந்த சத்தியத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு நீதாமே எங்களுக்கு நீர் துணை புரிய வேண்டும் என்றும் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அடியேனை மறைத்து நீர் பேசும் சிந்திக்கின்ற இந்த திருமறை பகுதிகள் சம்பவங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வுக்கு மீண்டுமாக ஒரு புதிய அடித்தளத்தையும் ஒரு துவக்கத்தையும் எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபைகளும் வழிநடத்தலும் ஆண்டவர் நமக்கு தந்தபடியினாலே மீண்டுமாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்கிறதற்கு ஆண்டவரே நமக்கு அடித்தளமாகவும் மூல ஆதாரமாக இருக்கிறார் என்கிறது நம்முடைய விசுவாசமும் அசைக்கப்பட முடியாத நம்பிக்கையுமாய் இருக்கிறது என்றே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதனால மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஆலயத்திற்கு நாம் சென்று ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் வழிபட முடியாவிட்டாலும் இந்த நேரலையின் வழியாக முகநூலின் வழியாக ஆண்டவரை குறித்து நாம் புகழ்ந்து பாடுவதும் இந்த ஆராதனுடைய வழிபாடுகளிலே நாமும் இணைந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பையும் இதன் வழியாக ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆங்காங்கே முகன் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக 1000 முறையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பெந்தெகோஸ்து திருநாளுக்கு பின்பதாக வருகிற ஒவ்வொரு தலைப்புமே வேதத்தின் முழுமையும் உள்ளடக்கி அதிலிருந்து ஒரு ஆழமான கருப்பொருளை நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இடைபடுகிறார், நம்மோடு கூட எப்படி அவர் தொடர்பு கொள்ளுகின்றார், அதற்கு பதிலுரையாக நாம் என்ன சொல்ல போகிறோம் என்கிற ஒவ்வொரு தலைப்பையுமே தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பகுதிக்குள்ளாக நாம் வரும் பொழுதும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் திருமறை முழுமையாகவே உள்ளடக்கி ஆண்டவருடைய ஆழமான இறையிலையும் அவருடைய நீதியின் இறை திட்டத்தையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு தென்னிந்திய திருச்சபை முழுவதுமாக உதவி செய்கிறது. அப்படியாக இந்த நாளிலேயும் தரப்பட்டிருக்கிற நமக்கு தலைப்பு மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் த கவர்னன்ட் ஆர் சாக்ரமெண்ட். அதை சொல்லுகிறார்கள். திருமணத்தை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று ஒரு தலைப்பு நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த நேரில் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை ஆலயத்தில் இருந்திருந்தால் அதை நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை வீட்டில் இருக்கிறபடினாலே அது மிகவும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும். அதனாலே வீட்டில் இருக்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கணவன் மனைவி அருகாமையிலே உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் பார்த்து கேட்டுக்கொள்வது என்ன என்கிறதை திருமறையின் சார்ந்து அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய கணவனாரை பார்த்து நீங்கள் கேளுங்கள், கணவரார் உங்களுடைய மனைவியை பார்த்து கேளுங்கள். நமக்கு திருமணம் நடந்த ஆண்டுடைய தேவாலயத்தில் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை
இந்நாள் வரைக்குமாக நாம் கடைபிடித்து வந்திருக்கிறோமா, நாம் கை கொண்டு வந்திருக்கிறோமா என்று சொல்லி உங்களுக்குள்ளாக அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், திருமணம் ஆகி ஒரு 25 ஆண்டுகள் இல்லை என்றால் ஒரு 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேலாகவும் கூட அநேக கணவன் மனைவி குடும்பம் மக்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்கின்ற அந்த தொடர் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். சில நபர்களுக்கு தங்களுடைய திருமண ஆண்டு தேதியை கூட தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் கிருபையின் அடிப்படையில் ஒருவேளை நீங்கள் அருகாமையில் உட்கார்ந்திருந்தால், ஒரு நாளில் நமக்கு தேவாலயத்தில் திருமணத்தின் கணவன் மனைவியாக நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நாம் துவங்கினோமே, அந்த நாளிலே நாம் 2 பேருமாக சேர்ந்து கரங்களை கோர்த்து ஆண்டவருடைய திருமுன் சன்னிதானத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோமா, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நடைபெற்று கொண்டு வருகிறதா என்று சொல்லி நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக நீங்கள் பேசி நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ திருமணத்தினுடைய அடிப்படையில் இந்த திருமணம் கடவுளால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை என்கின்றதின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வாரத்துடைய செய்தியாக நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் இதை நான் சொல்லுகிறேன். திருமணம் என்பது என்ன, திருமணத்தை பற்றி நம்முடைய வேத வசனம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது, அதனுடைய ஆழமான பொருள் என்ன என்பதெல்லாமே நமக்கு நன்றாக தெரிந்தாலும் கூட இந்த நாளில் நமக்கென்று கொடுத்திருக்கிற தலைப்பு மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் த கவர்னன்ட் ஆர் சாக்ரமெண்ட் சொல்லி. ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையிலே திருமணம் என்பது சாக்கிரமந்தாக அல்ல. நமக்கு இரண்டு சாக்கிரமந்தான் இருக்கிறது. ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று திருவிருந்து. 2 சாக்கிரமந்தங்கள் தான். தென்னிந்திய திருச்சபையில் தான் திருமணம் என்பது சாக்கிரமந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அதற்கு நாம் அதிகமாக கவனம் கொடுக்காமல், திருமணம் என்பது கடவுளாலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கூடிய உடன்படிக்கை என்கின்ற ஒரு உந்துதல் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்க முதலாவது திருமறை பகுதியான ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 18 அந்த திருமறை பகுதி வாசிக்க கேட்டோம். திருப்பி வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பது சமூக அமைப்பில் ஒரு கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருச்சபையும் இந்த சமூகமும் ஒன்றாக அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த திருமணம் என்ற அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே இந்த திருமணத்துடைய ஆழமான பொருட்கள் என்ன? ஒருவரை ஒருவர் நாம் மதித்து நடக்க வேண்டும், ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும், ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த அமைப்பு ரீதியாக கடவுள் திருமணத்தை ஒரு அடித்தளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மேரேஜ் இஸ் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள். திருமணம் என்பது ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்குள்ளாகத்தான் கடவுள் ஒரு ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை திருமணத்தின் வழியாக, திருமணம் முதல் முறையாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த திருமண வாழ்க்கை என்பது கடவுளாலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு கொடை. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய பந்தத்தையும் பாசத்தையும் ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ளுகிறதிலேயும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதலையுமே இந்த திருமணத்தினுடைய வாழ்விலே நமக்கு மிகவும் மையப்பொருளாக முக்கிய பொருளாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதனால் திருமணத்தை பற்றி தானே சொல்லப்படுகின்ற ஒரு ஆழமான பொருள் என்னவென்றால், கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது திருமணத் வழியாக. ஒரு மனிதன், ஒரு பெண், ஒன் பாடி அண்ட் ஒன் ஃபெய்த் என்று சொல்லுகின்ற அந்த குடும்ப அமைப்புக்குள்ளாக ஆண்டவர் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் இந்த ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதியாம் புஸ்தகத்தில் தான் இந்த திருமணத்தை குறித்துதான சில சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குண்டான சில காரணங்களை மட்டும் முன்வைத்து கொண்டு 2 வேத வசன அடிப்படையில் திருமண வாழ்க்கை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன்.
கடவுள் இந்த உலகத்திற்குள்ளாக இந்த திருமணத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நோக்கங்கள் எல்லாம் என்ன? எதற்கு கடவுள் ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி அந்த இரண்டு பேர்களுமாக ஒரு குடும்பமாக இணைத்து கொண்டு கடவுள் இந்த குடும்பத்துக்குண்டான பல சம்பவங்களை எதற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கின்ற நோக்கம் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வாஸ்கேட்ட இரண்டாவது திருமறை ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலை கடவுள் ஏற்படுத்தினார். உலகத்தை ஆண்டவர் படைத்த போது அவர் சொல்லுகிறார், எல்லாம் படைக்கப்பட்ட போது நல்லது 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 என்றே சொல்லிக் கொண்டு வந்தபோது கடவுள் தன்னுடைய படைப்பை அனைத்தும் முடிக்கப்பட்ட போது அந்த படைப்பிலே ஒரு இன்கம்ப்ளீட் இருக்கிறது. ஒரு முடிவு பெறாததை போல கடவுள் தன்னுடைய எண்ணங்களிலே செயல்பட்டார், எதிர்பார்த்தார் போல தெரிகிறது. அவருடைய படைப்பிலுடைய முடிவுகளிலே தான் ஒரு முழுமையாக தெரியப்படவில்லை என்பதை பற்றி ஆண்டு மிக தெளிவாக சொல்லும் அடிப்படையில் தான் இந்த 2ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சரியான ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம், இந்த சூட்டபிள் கம்பானியன்ஷிப். இவருக்கு யார் என்பதை ஆண்டவர் தெரிவு செய்து கொண்டு கடவுள் ஆதாமை இந்த உலகத்துக்குள்ளாக உருவாக்கி அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்து இருவரும் சமநிலையில் இருக்கிறார்கள் என்கிறதை பற்றி தானே கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கப்பட்டிருக்கப்படினாலே அது ஒரு பரிசுத்தமானதாக இருந்திருக்கிறது. ஒருவருக்குள்ளாக ஒருவர் கணவன் மனைவி என்கிறவர்கள் தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும் என்கிறதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒரு நல்ல தியாகமான உணர்வுகளிலே தங்களுடைய அனுபவங்களோடு கூட குடும்ப வாழ்க்கை திருமணத்தின் அடிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த உடன்படிக்கையின் வழியாக கடவுள் இந்த முதலாக உலகத்தை படைத்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த வேத வசனத்திலே ஒரு வாசிக்கேட்ட 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக என்னவென்றால் ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம், தேவன் இந்த உலகத்துக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கூடிய நோக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளின் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது திருமணத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கூடிய திருமணம் என்பது புனிதமானது, அது பரிசுத்தமானது. ஆண்டவர் யார் யாரெல்லாம் இணைக்கப்பட வேண்டும், அதை இணைப்பதற்கு சித்தம் கொள்ள வேண்டும் என்று கடவுளாகவே தெரிவு செய்கின்றார். ஒருவேளை ஆதாமை படைக்கப்பட்ட பின்பு ஆதாமுக்கு இணையாக வேறு ஒரு ஜீவ ஜந்துக்களை ஆண்டவர் இணையாக ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை நான் படைத்த என்னுடைய சாயலால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த சாயலில் இருந்துதான் ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும், படைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பி ஆதாமுக்கு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவருடைய விழா எலும்பிலை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் என்று சொல்லப்படுவது போத் ஆர் ஈக்குவல், சரிசமம். கடவுளுடைய படைப்பிலே இருவரும் அவர்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள், ஒருவரும் ஒரே சமநிலையில் இருக்கிறார்கள். கடவுளுடைய சாயல் என்பது ஏதோ ஒரு மனிதன் மட்டும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, இல்லை என்றால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறதாக அல்ல, இருவருக்கும் ஒரு சமநிலையில் தான் கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக பேலன்ஸ்டாக இந்த உலகத்தை படைத்து கொண்டு வந்து தன்னுடைய சாயலும் இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு வாழ்வை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு இறை சாயலை நீதியோடும் இறை சிந்தையோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த காரியத்தை படைத்தார் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறார், செய்யப்பட வேண்டிய காரியங்களிலே சரியாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. அதனால்தான் திருமறையில் வாசிக்கிறோம்,
கடவுள் அதன் காலங்களிலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறார் என்று. கடவுளுடைய திட்டம் என்பதும் ஆண்டவருடைய நோக்கம் என்பதும் யாருக்கு, எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த மனிதனை, எந்த பெண்ணுக்கு எந்த ஆணை கொடுக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய இறை சாயல், இறை திட்டம். அந்த குடும்பம் என்பதும் அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒரு இயற்கையாகவே வருகின்ற சாக்ரிஃபைஸ், அதாவது தியாக உணர்வோடு கூட குடும்பத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு வந்து இந்த பூமியில் என்னுடைய சாய் என்பதை நான் கொடுக்கிறேன் என்பதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பழுகி நீங்கள் பெருகிக் கொள்ளுங்கள் என்பது எண்ணிக்கை மட்டுமல்ல, நாட் ஓன்லி சில்ட்ரன்ஸ். ஒருவேளை இந்த உலகத்துக்குள்ளாக கடவுள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகளை கொடுக்கின்றார். பழுகி நீங்கள் பெருகிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது குடும்பத்தின் மக்களை மட்டுமல்ல, இறை நீதியையும் இறை திட்டத்தையும் கடவுளுடைய விருப்பத்தையும். இந்த சாயல் என்பது கணவன் மனைவியாக என்னுடைய சாயலை படைக்கப்பட்டதை நீங்களும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு படைப்பாளராக இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் அதுதான் கொடுக்கப்படுகின்ற கடவுள் தருகின்ற உடன்படிக்கை. ஸோ வாட் இஸ் த கவர்னன்ட்? உடன்படிக்கை என்பது என்ன? கடவுள் இந்த உலகத்திற்குள்ளாக சாயலை ஒரு மனிதன் வழியாக, ஒரு பெண்ணின் வழியாக, இரண்டு சாயலும் சமமாக நடத்தப்படுகிற பொழுது அந்த சாயல் மறுபடியுமாக கணவன் மனைவியாக ஆண்டவருடைய இறை திட்டத்தையும் இறை நீதியையும் இறை நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இந்த உலகத்துக்குள்ளாக படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் திருமணம். இதுதான் சமூகத்தில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற கிறிஸ்தவ திருமணத்தில் ஒரு ஆழமாக சொல்லப்படுகின்ற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், மற்ற குடும்பங்களை காட்டிலும் குடும்பம் என்று சொல்லுகிற பொழுதும் திருமணத்துடைய சடங்குகள், சடங்காச்சாரங்கள் எல்லா இடங்களிலே திருமணம் நடைபெறுகிறது, அதை பற்றி இல்லை. ஆனால் அதனுடைய சிறப்பு கிறிஸ்தவ திருமணங்களிலே சொல்லப்படுவது முதல் முறையாக கணவன் மனைவியாக ஆண்டுடைய சமூகத்திலிருந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். திருமணம் என்பது கடவுளாலே கொடுக்கப்படுகிற உடன்படிக்கை என்பது பற்றி நாம் சொல்லப்பட வேண்டும். இன்னும் சற்று நீங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது பவுலடிகளால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 லிருந்து 7 முடிய உள்ள வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அதனுடைய சுய கட்டுப்பாட்டை பற்றியும் பவுலடிகளால் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 லிருந்து 7. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாயிருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவேன். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கடவுள் சாயலாலே படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே கடவுளுடைய சாயலை உள்வாங்கிக் கொண்டு உடன்படிக்கையாக கடவுளுடைய விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம், ஒருவருக்கொருவர் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கூடிய கடமையை செய்ய வேண்டும். தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேரேஜ் லைஃப். இதுதான் ஒரு மனிதருக்கென்று கொடுக்கப்படுகின்ற ஒரு உடன்படிக்கையினுடைய பொருத்தம் என்னவென்றால் பவுல் சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்ல, உங்கள் வீட்டுக்கார் மனைவிக்கு கடமை செய்ய வேண்டும், மனைவியானவள் கணவனுக்கு கடமை செய்ய வேண்டும். இதுதான் கடவுளுடைய இறை திட்டமும் நீதியுமாக விளங்குகிறது என்று பவுலடிகளால் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த மேரேஜ் என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட பல நிலைகளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் மதித்து நடத்துதல், ஒருவருக்கு ஒருவர் மரியாதையை இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒருவருக்கு மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தையும் கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக கொடுத்து மிக சிறப்பாக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக திருமணத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற இன்னொரு திருமறை பகுதி என்னவென்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியிலே இந்த திருமணத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் வேதம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 லிருந்து 6 முடிய உள்ள ஒரு பகுதியை
4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சும் அசுத்தப்படுதாயும் இருப்பதாக என்பதை எபிரேயர்கள் நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் திருமணத்திலே, திருமண வழிபாடிலே, திருமணத்துக்கு முன்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு கவுன்சிலிங்கில், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலில் சொல்லப்படுகிற வேதவசனம், திருமண வாழ்க்கை பறித்து சொல்லப்படுகின்ற அந்த காலங்களெல்லாம் இந்த வசனத்தை சற்று அழுத்தமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். அதாவது திருமண வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு தூய வாழ்வுக்காக அடித்தளம் கொடுக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி த ஹானரபிள். அதை மதிக்க வேண்டும். திருமணம் என்பது மதிக்கப்பட வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தானே சொல்லப்படுகிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அது தங்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகின்ற நிலைகளிலே பரிசுத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். காரணம், ஆதியாம் புஸ்தகத்தில் கடவுள் தன்னுடைய சாயலினாலே மனிதனை படைத்தார். கடவுளுடைய சாயல் மூலியமாக ஒரு பெண்ணையும் உருவாக்கப்படுகிறது. கொண்டு வரப்படுகின்ற குடும்ப வாழ்க்கை சொல்லப்படும் பொழுது விவாகம் யாருக்குள்ளாக அது ஒரு ஹானராக இருக்கிறது. பட் nowadays the marriage is always dishonor. கிறிஸ்தவ குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப வாழ்வில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள். காரணம், கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு இல்லாத ஒரு சூழல், ஒருவருக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஈகோ பிரச்சனை, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை, யார் பெரியவர்கள், யார் சிறியவர், யார் கொடுப்பது, யார் கொடுக்காமல் இருப்பது, யார் அன்பு காட்டுவது, யார் அன்பு காட்டாமல் இருப்பது, இவையெல்லாமே இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில் திருமணத்தில் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் என்னமோ நல்ல வாக்குறுதிகளாகத்தான் கொடுக்கிறோம். ஆனால் திருமணம் ஆனதுக்கு பின்பதாக இந்த வேத வசனத்துடைய சற்று மாற்றி சொல்லப்படுகிற பொழுது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், விவாகம் மஞ்சம் அசுத்தப்படுதாய் இருப்பதாக, அது மதிக்கப்பட வேண்டும், அது தூய்மையாக இருக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ குடும்பம் என்பது கடவுளாலே கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஈவு. திருமண வழிபாட்டிலே 127ஆம் சங்கீதம், 128ஆம் சங்கீதம் எல்லாம் நம்ம சொல்லப்படுகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுடைய பிரயாச விருதா என்று. குடும்பத்தை கட்டுகிறவர் கடவுள், கணவனை மனைவி இணைத்து கொடுக்கிறவர் கடவுள், கணவன் மனைவிக்குள்ளாக 2 பேருமாய் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சாயலை கொடுக்கிறவரும் கடவுள், கணவன் மனைவிக்கும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவரும் கடவுள், ஒருவர் மீது ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று என்பதும் சொல்லுவதும் கடவுள். ஆனால் இந்த கடவுள் தன்னுடைய சாயலாலே கொடுக்கப்படுகிறது எல்லாமே அன்றைக்கு கற்பனையின் வழியாக கொடுக்கப்படுகிற சட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த சட்டத்தை மதித்து நடக்கப்பட வேண்டும் என்பது தான் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனாலே விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தும், கிறிஸ்துவ குடும்பத்தை பார்த்தும், இன்னொருவர் வேலை செய்கிற இடங்களிலே, திருச்சபைகளிலே, சமூகத்திலே ஒரு கணவன் மனைவியாக வாழுகின்ற குடும்பத்தையும் கணவனை மனைவியும் பார்த்து வேறொருவர் இந்த குடும்பத்தின் மக்களுடைய வாழ்வு எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொருவர் கடவுளுக்கென்று முன்பதாக வந்து அந்த குடும்பத்தாரை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் இட் ஷுட் பி தி ஹானரபிள், அதுதான் இட்ஸ் அ ஹோலினஸ், அதுதான் பரிசுத்தம், அதுதான் குடும்பம் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்ல. காரணம், கடவுள் இந்த உலகத்தை பரிசுத்தத்தோடும் தூய்மையோடும் மாசில்லாமல் கலங்கம் இல்லாமல் அழுக்கில்லாமல் கரைபடாதவராக தன்னுடைய சொந்த சாயலிலே படைத்தார். கடவுள் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் தன் வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த உலகத்தை படைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறவர். இந்த உலகம் மறுபடியுமாக இறையின் வழியாக, இறை திட்டத்தின் வழியாக என்னுடைய சாயலாகவே ஒரு மனிதன் இருக்க வேண்டும், என்னுடைய சாயலாகவே ஒரு பெண்ணும் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த இறை திட்டம் என்பது அது கரைபட்டு விடக்கூடாது, அது அசிங்கப்பட்டு விடக்கூடாது, அது தூய்மையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி அன்போடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் திருமுறையில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே,
திருமணமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், இல்லை என்றால் 15 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், 25 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? கணவன் மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்ன? ஒருவருக்கு ஒரு எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு எந்த அளவுக்கு நாம் மாசுபடாததாக இருக்கிறோம், எவையெல்லாம் நாம் மறைக்காமல் வாழ்ந்திருக்கிறோம் என்பதெல்லாமே திருமண வாழ்விலே கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கையிலே சிறு சிறு ஒரு தெளிவுகளாக இந்த நாளிலே கடவுள் இந்த மேரேஜின் வழியாக, இது ஒரு கவர்னன்ட்டின் வழியாக, உடன்படிக்கை வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தப்படாததாயும் இருப்பதாக என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறதும். ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு குடும்ப ஒழுக்கம், திருச்சபையிலே ஒரு குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பம் எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது என்று சொல்லி கடவுள் அந்த குடும்பத்தை பற்றி தானே ஒரு பறைசாற்றப்பட வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குடும்பத்தை பற்றி பவுலடிகளால் சொல்லுகிற பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் சற்று விளக்கமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்குமாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அதற்குண்டான பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவி மீதும் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் திருச்சபையின் மீது அன்பு கூறுகிறாரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை பவுலடிகளால் எபேசி திருச்சபைக்கு சொல்லுகிறார். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலும் அன்பும் தான் கடவுளுடைய சாயினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பதென்ன? கடவுள் முதல் முறையாக இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி உடன்படிக்கை, இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் கடவுள் தன் மக்கள் மீது அன்பு கூர்ந்தார். கீழ்ப்படிதலும் அன்பும் உடன்படிக்கையாக தன் சாயலாக திருச்சபையாக கொண்டு வந்து கணவன் மனைவியாக கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஒருவர் சார்ந்து வாழ்வது, ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுவது, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிறதா என்பதெல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம், இன்றைக்கி நடக்கக்கூடிய அவல நிலையெல்லாம் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பல பிரச்சனைகளோடும் பல போராட்டங்களோடும் எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் சற்று நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு முதல் முறையாக திருமண வழிபாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதிகளுக்கோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கை மீண்டுமாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்க கேட்டோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் 3ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாரத்திலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் ஒருவராயிராமல் ஒரே மாமிசமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றான் என்பதை பற்றி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் கடைசியாய் முடிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் திருமணத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன?
பழைய ஏற்பாட்டுடைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கும் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றியும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆதியிலேயே படைக்கப்பட்டிருக்கூடிய படைப்பை பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 2 காரியங்களை முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இனிமேல் அவர்கள் இருவர் அல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி என்று சொல்லுகிறவர்கள் தனித்தனியாய் இருந்த அவர்களை என்னுடைய சாயினாலே 2 பேரையும் நான் ஒரே உடலாக, ஈர் உடலாக அல்ல, 2 உடலாக அல்ல, 2 உயிர்களாக அல்ல, 2ஐயும் ஒன்றாக சேர்த்து என்னுடைய சாயலுக்குள்ளாக நான் ஒன்றாக சேர்த்து கொண்டேன். ஆகினாலே அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இட்ஸ் ஒன் பாடி, ஒன் ஃப்ளஷ் அண்ட் ஒன் ஃபெய்த். இதுதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல். 2 பேரும் சிந்திக்கின்ற எண்ணமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். 2 பேர்களும் பேசி எடுக்கிற திட்டமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். 2 பேர்களும் பேசி எடுக்கின்ற முடிவுகளின் திட்டங்களும் தீர்மானமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். 2 பேருக்குள்ளாக ஒரே கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். 2 பேருக்குள்ளாக ஒரே அன்பு இருக்க வேண்டும். 2 பேருக்குள்ளாக ஒரே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் என்னுடைய சாயம். அன்பானவர்களே, கிறிஸ்துவ திருமணத்திலே, கிறிஸ்துவ குடும்பத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறவர், ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடோடு கூட இருக்கக்கூடாது. நீ பெரியவர்கள், நான் பெரியவர் என்கின்ற கருத்து முரண்பாடு இருக்கக்கூடாது. நீ சொல்லுகிறதை நான் கேட்க வேண்டியது அவசியமில்லை என்று சொல்லுகின்ற தூக்கி எறிந்து பேசுகின்ற நிலையும் இருந்துவிடக்கூடாது. நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ நிறைய படித்திருக்கிறாய், நான் படிப்பிலே குறைவுள்ளனாக இருக்கிறேன், அதிகமாக சம்பாதிக்கிறேன் என்கிறதுனால்தான் இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறது. செல்வத்தினாலும் படிப்பினாலும் குடும்பத்துடைய பின்னணியினாலும் இன்னொருவர் தருகின்ற வாக்குறுதினால்தான் இன்றைக்கு குடும்பங்கள்லாம் இன்றைக்கு சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை கடவுள் புரிந்து கொண்டு, ஆதியிலே கடவுள் எப்படி படைத்தாரோ அந்த படைப்பின் அடிப்படையில் தான் சாயலுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் சமநிலை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆக ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே அன்பு என்கின்ற ஒரே மனப்பான்மைக்குள்ளாக எந்த குடும்பம் சீரோடு கூட வளர்ந்து வருகிறதோ அந்த குடும்பத்துக்குள்ளாக கடவுளுடைய தூயமும் தூய சிந்தையும் பரிசுத்தமும் விளங்கி கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் அன்பும் பாசமும் இறை நீதியும் திட்டமும் தீர்மானமும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினுடைய படைப்பினாலே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் பிற கிறிஸ்தவ மக்களையும் பிற கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லாதவர்களையும் நம்முடைய குடும்பத்தின் வழியாக பிறக்கின்ற ஒவ்வொரு சாயல் வழியாக இன்னொருவரை கடவுளுடைய சாயலாலே நீங்களும் நானும் படைத்து கொண்டே இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். சிறந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் என்று பெயர் வாங்குவது ரொம்ப கடினம். இந்த குடும்பம் அவ்வளவு மோசம் என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட குடும்பத்தை என்னுடைய சாயினாலே படைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆகினாலே அதற்கு அடுத்த வசனம் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் 2 பேருமே இல்லாமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார். இந்த ஒன் ஃப்ளஷ் ஒன் பாடி. ஒரே மாதிரி பேசணும், ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி சிந்தை கொண்டவராக இருக்கணும். இப்படி கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடு இருக்கிறான்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய கடவுளுடைய சாயலை இழந்து போய்விட்டோம் என்பதை தான் கிறிஸ்துவானவர் இங்கே மறைபொருளாக இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே கணவன் மனைவிக்குள்ளாக கடவுள் படைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உந்துதல் தான் இருக்க வேண்டுமே ஒழிய, நான் பெரியவன் நீங்க பெரியவர் என்று சொல்லுகின்ற அந்த முரண்பாடான ஒரு உந்துதல் நமக்குள்ளாக இருந்துவிடக் கூடாது என்பதை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் அடுத்த வசனம் சற்று அழுத்தமாக சொல்லுகிறார், தெய்வம் இணைத்ததை
மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. நிறையா இன்றைக்கு அந்த சாயலை உடைக்கக்கூடிய தீய ஆற்றல்கள் இன்றைக்கு உலகம் எங்குமாக பரவி கொண்டிருக்கிறது. நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய குடும்பத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தீய எண்ணங்களும் தீய சிந்தைகளும் இருக்கிறது. தவறான கருத்துகளும் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தவறான புரிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. அதனால கடவுள் இணைத்ததை கடவுள் தன்னுடைய சொந்த சாயலால இணைத்தார். பரிசுத்தத்தோடு கூட இணைத்தார். ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று இணைத்தார். உடன்படிக்கையாய் இணைத்தார். ஆகினாலே இப்படிப்பட்ட கடவுள் இணைத்ததை இன்றைக்கு மனிதன் உடைத்து கொண்டு கடவுளுடைய சாயலை இன்றைக்கு அசுத்தப்படுத்துகின்ற நிலைமையிலே, கரைப்படுத்தப்படுகின்ற நிலைமையிலே அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இன்றைக்கி பழைய குடும்ப உறவைகளையும் குடும்பத்துடைய உடன்படிக்கையும் உடைத்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் ஆண்டவர் இங்கே மறைமுகமாய் சொல்கிறார். அதனாலே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது கடவுளுடைய உண்டுதலாக இருக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, குடும்பம் ஒரு ப்ரெஷியஸ். இந்த பூமியில் நாம் எல்லாம் குடும்பம் வாழ்கிறோம் நம்ம சொல்லும் பொழுது கடவுளாலே பாக்கியம் பெற்றவர்கள். குடும்பம் என்பது கடவுளுடைய சொத்து. நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, மனைவி, கணவன், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய பந்தத்தை 128ஆம் சங்கீதத்தில் தாவீது ஒரு திருமணம் என்கின்ற ஒரு புதிய அடித்தளம் இடுகிறார் பாருங்கள். அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கையினுடைய பிரயாசத்தை சாப்பிடுவான். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி எல்லாம் உன் வீட்டவர்களை கழிதரும் திராட்சை கொடி போல் இருப்பான். உன் பிள்ளையெல்லாம் உன்னை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல் இருப்பான் என்று சொல்வது கடவுளாலே கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். கணவன் மனைவியை பார்க்கும் பொழுதும், மனைவி கணவனை பார்க்கும் பொழுதும், 2 பேர் பெற்றோர்களும் பிள்ளையை பார்க்கும் பொழுதும், பேர பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் அதுதான் மிகப்பெரிய சிறந்த குடும்ப உறவு என்றை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு திருமண வாழ்க்கை பற்றி நமக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. திருமறை ஆகினாலே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகினாலே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு காரியம். ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிற அந்த தூய்மையும் பரிசுத்தமும் நம்பிக்கையும் அன்பும் ஒரு பெரிய சமநிலையோடு கூட கணவன் மனைவியாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட பந்தத்தோடும் பாசத்தோடும் ஒருவருக்கொருவர் தாங்குகின்ற ஒரு நிலைமையில் இதை நாம் பார்க்கிறோம். கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தனக்குன்னு ஒருத்தி இருந்தால் தான் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுவா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பந்தமும் பாசமும் கணவனுக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருவருக்கு தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு சூழலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அந்த குடும்பம் மிக செழிப்பாக வாழ்ந்தவர்கள், செல்வ சம்பந்தத்தோடு கூட வாழ்ந்தவர்கள், ஒரு மிகப்பெரிய தொழில் புரிந்தவர்கள், வியாபாரம் செய்தவர்கள், உச்சத்துக்கு சென்றவர்கள். திடீரென்று இந்த குடும்பம் சுக்குநூறாக உடைந்தது. பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு கூட வழி வாய்ப்புகள் இல்லை. எப்போவுமே காசு இருந்தால் தான் நிறைய உறவினர்கள் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? உறவினர்கள் வருவார்கள். காசு இருந்தால் தான் நண்பர்கள் வருவார்கள், நமக்கு அருகாமையில் இருக்க வருவார்கள். நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா எல்லாமே சிதறிடுவாங்க. அந்தந்த தேவைகளை அறிந்துதான் இன்றைக்கி மனிதனுடைய சுவாபமும் அப்படித்தான் இருக்கிறது. சென்னையிலே வாழ்ந்தவர்கள், மிக செழிப்போடு கூட வாழ்ந்தவர்கள், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் கடைசியிலே அவர்கள் திருப்பூர் வந்து சேர்ந்தார்கள். எதிர்பாராதமாக அந்த குடும்பத்தை நான் சந்தித்தேன். சந்தித்த போது எங்கிட்ட பேசி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு மனைவி ஒரு பிஎட் படித்த ஒரு ஸ்கூல் டீச்சர், தன்னுடைய பிஸ்னஸ்னாலே அவருடைய மனைவியும் கணவனுமாக சேர்ந்து தன்னுடைய பிஸ்னஸை மிக சிறப்பாக வளர்ந்தார்கள். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய பிஸ்னஸை ஸ்தாபித்தார்கள். கடைசியில் ஒரு சூழ்நிலை காரணமாக எல்லாம் அவர் இழக்க நேரிட்டது. அவருடைய கணவன் இதனாலே மனநோயினாலே பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு டாக்டருடைய சிகிச்சையிலே சேர்த்து கொண்டு போய் கொண்டிருந்தார். அந்த டாக்டர் மனைவி பார்த்துன்னு சொன்னார், அடிக்கடி அவருடைய கணவனாருக்கு கொடுக்குற ஆலோசனை விட கணவனாருக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ உதவிகளை கூட மனைவி இடத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்.
உங்கள் கணவனிடத்தில் நீங்கள் பேசுங்க, உங்கள் கணவர் நிச்சயமாக சுகம் பெறுவான்னு சொன்னார். அன்றைய நாள்லேருந்து தன்னுடைய கணவனாருக்காக அவர் ஜெபிக்கின்ற ஒரு மனைவியாக இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவரி ஆகிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க மனைவி கணவனாரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைகள்லாம் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் மேலே படிக்க வேண்டிய பிள்ளைகள் 3 ஆண்டுகள் பள்ளி படிப்பு நிறுத்திவிட்டார்கள். அந்த அளவுக்கு மிகவும் கடினம். மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகின்ற ஒவ்வொரு காலை நேரத்தில் விழுந்து சொல்லுகின்ற அந்த வாக்கியம் என்னவென்றால், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை ஒன்றும் குறை சொல்லவே மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களை எப்படியாவது காப்பாற்றி நாம் எழுந்து போன பிஸ்னஸ் எல்லாம் மறுபடியும் நான் கொண்டு வருவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் உடஞ்சிருச்சா கவலைப்படாதீங்க, பிள்ளைங்க படிப்பு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நமக்கு வீடு இல்லையா கவலைப்படாதீங்க, சாப்பாடு இல்லையா கவலைப்படாது, நான் எங்கேயாவது போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நான் படிக்க வைத்து மேலே கொண்டு வரதுக்குண்டான எனக்கு தைரியமும் ஞானமும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் கண்டிப்பாக உங்களை நான் கைவிடவே மாட்டேன், தைரியமாக இருங்க என்று சொல்லி ஒரு 2 ஆண்டுகள் கழித்து ஒரு சிறிய மறுபடியுமாக ஸ்கூல் வேலை செய்து அந்த டீச்சராக அவர்கள் சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க ஆரம்பித்தார். ஹெட்மாஸ்டர் போய் சொன்னாங்களா, 2 வருஷம் 3 வருஷம் எஜுகேஷன் இல்லை, எங்களுடைய ஃபேமிலியுடைய பேரை சொல்லுகிறதுக்கே எங்களுக்கு வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுகிறார், அதில் என்னுடைய சம்பாத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிள்ளைங்க படிக்க வைங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார் போய் சொன்னாங்க, நான் பிள்ளைங்க நான் ஸ்கூலுக்கு நான் சேர்த்திட்டேன், காசு ஏதுன்னு கேட்டாங்க, வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஒரு சிறிய மறுபடியுமாக பிஸ்னஸை ஆரம்பித்து கணவனாரத்தில் கொடுத்தாங்க. எல்லாமே அவள் வாழ்க்கை இழந்து போகும் பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவருடைய பிஸ்னஸ் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு கூட இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி எங்கிட்ட சொல்வதுண்டு, அவருடைய அந்த சகோதரனிடத்தில் சொல்வதுண்டு, என்னுடைய மனைவி என்னை கை தூக்கி விட்டாள், அன்றைக்கு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான், அந்த உற்சாகம் தான் இன்றைக்கும் என்னை தேற்றி நடத்தி கொண்டே வருகிறது என்று சொல்லுகின்ற தன்னுடைய மனைவி பற்றி அவர் மிகப்பெரிய சிறப்பாய் சொல்வார். கணவன் மனைவிக்குள்ளாக பல ஏற்றங்கள் இறப்பங்கள் எல்லாம் பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒரு தைரியப்படுத்தி ஒருவருக்குள்ளாக ஒரு சூழ்நிலைகளை எந்த சூழ்நிலை மாற்றியிருந்தாலும் கூட மனிதன் பிரிக்காதிருப்பானாக, பிரிந்து போகாத அளவில் அன்றைக்கு கடவுளுடைய சமூகத்தில் இருவரும் கரங்களை கோர்த்து கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குறுதியை சொன்னால்வா, கடைசி வரைக்கும் காப்பாற்றி கடவுளுடைய இறை திட்டத்தையும் கடவுளுடைய சாயலையும் பரிசுத்தத்தையும் தூய்மையும் விடாமுயற்சியும் எந்த விதமான தவறான எண்ணங்களும் உண்மையோடும் அன்போடும் பாசத்தோடும் கூட வாழுகிறதான் இந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லுகின்ற உடன்படிக்கை. அப்படிப்பட்ட நல்ல ஒரு உடன்படிக்கையும் குடும்ப வாழ்க்கையும் கடவுளாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், பல இழப்புகளை சந்திக்கலாம், பல தோல்விகளை சந்திக்கலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கைவிட்டு விடலாம், பிள்ளைகளும் நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனாலும் கணவன் மனைவி என்கின்ற பந்தமும் பாசமும் உறவும் நம்பிக்கையும் இறை திட்டமும் கடவுளுடைய சாயலையும் காப்பாற்றி இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு உடன்படிக்கையாக கொண்டு வரப்பட வேண்டியதான் இந்த மேரேஜ் கவர்னன்ட், செலிப்ரேஷன் கவர்னன்ட் ஆஃப் சாக்ரமெண்ட் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ கடவுள் நம் அனைவருக்கும் மீண்டும் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆதரவுகளையும் தம்பி நம்மை கிருபையாய் வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, குடும்பத்தை எங்களுக்கு நீ தந்து திருமணத்தின் வழியாக குடும்ப வாழ்க்கையை பிடித்து கொடுத்து பரிசுத்தப்படுத்தி மட்டுமாய் வழிநடத்த ஆண்டவனே, இந்த எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நீ கொடுத்திருக்கு சுவாமி. ஆகலானே இனி அவர்கள் தனிமையாக இருக்கிறார்கள் என்பது பற்றி அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறாள் என்று சொல்லி பெற்றோர்களையும் விலக்கி வைத்து வாழ்கிறதாக அல்ல, தனித்திருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்து வாழுகிற இந்த வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ திருமணம், ஒரு கிறிஸ்தவ உடன்படிக்கை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அது கீழ்ப்படிதலும் உண்மையும் நம்பிக்கையும் விசுவாசமும்
பரிசுத்தத்தோடும் கனமுள்ளதாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கும் வழி நடத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து வழியிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்குண்டான காலங்களிலே நீங்கள் அதிகமாக தொடர்ந்து நீங்கள் செபிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களிலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததைப் போல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கார்டுகள் மற்றும் தசம்பாக காணிக்கைகளை ஒருவேளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் வாரத்தில் திங்கட்கிழமை முதற்கொண்டு நமக்கு சனிக்கிழமை வரைக்குமாக ஆலயத்துடைய அலுவலகம் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்குமாக நடைபெறும். அந்த இடைப்பட்ட காலங்களிலே உங்களுடைய நன்றி காணிக்கைகள் மற்றும் கொடுக்கப்பட வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்துடைய அலுவலகத்தில் நீங்கள் செலுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபை சேர்ந்த திரு எஸ். பிரேம் டென்னிசன் அவர்களின் மகன் செல்வன் PS டைட்டஸ் என்பவரும் நமது திருச்சபை சேர்ந்த எஸ். வால்டர் ஜெய்சீலன் அவர்களின் மகள் செல்வி W. ஐமினி ஜெய்சூர்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு 1ஆம் மற்றும் 2ஆம் அறிக்கை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது திருச்சபை சேர்ந்த திரு T. பாலாஸ் குணசிங் அவர்களின் மகள் செல்வி B. பெனோலின் ஐனிக் என்பவரும் தமிழ் சுவிசேஷன் லுத்தரன் திருச்சபை பல்லடம் திருச்சபை சேர்ந்த திரு DJ சுந்தர்ராஜ் அவர்களின் மகன் செல்வன் S. சாம் ஆஸ்பான் நோபல்ராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிவிக்கிறேன். இதுவரைக்கு 1ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த திரு D. ராஜேந்திரன் அவர்களின் மகன் செல்வன் R. ராபர்ட் என்பவரும் நமது திருச்சபை சேர்ந்த திரு S. டேவிட் பாக்கிநாதன் அவர்களின் மகள் செல்வி D. ஷைனி ரீனா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை வைக்கிறேன். இதுவளுக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்து வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்களை யாராவது அறிந்திருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுவதற்காக இப்பொழுது சிறப்பு பாடல் பாடப்படும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, திருமண ஆண்டு கொண்டாடுகிற அருமையான குடும்பத்தின் மக்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர்களையும் நீதாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்து பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் திருமண ஆண்டு கொண்டாடுகிற குடும்பத்தின் மக்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லி அவளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தாரையும் நீதாமே ஆசீர்வதித்து வருகிற காலங்கள் முழுமையாய் உடைய தூய இரக்கத்தினாலும் கிருபினாலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். சபையின் சார்பாக வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையிலே 221வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 221வது கீர்த்தனை. Amen.
ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒருவேளை கடந்த வாரம் முழுதுமாக, கடந்த நாட்கள் முழுமாய் நடந்த மிகவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை நாம் நினைத்து நாம் பார்க்க வேண்டும். லெபனான் நாட்டினுடைய பகுதியில், பெய்ரூட் என்கிற பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. அநேக மக்கள் இறந்து போனார்கள். கேரளாவில் நடந்த விமான விபத்திலே அநேக மக்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். அவரை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் நினைவு கூறுவோம். மட்டுமில்லாமல் மருத்துவமனையில் அநேகம் பேர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும், குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தையோடு புறப்பட்டு வந்த மக்கள் இன்னைக்கு அநேக மக்கள் உயிரோடு கூட இல்லை. எவ்வளவு பாரத்தோடும் கஷ்டத்தோடும் இருப்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, மூணார் பகுதியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மலைச்சரிவில் கிட்டத்தட்ட 100-150 மக்களுக்கு மேலாக அந்த மண் புதையிலே சிக்கொண்டு மரித்து போனார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அநேக குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு குடும்ப உறவுகளும் பிள்ளைகளும் பெற்றோர்களுமாக இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிகமான மழை நிமித்தமாக ஏற்பட்டக்கூடிய நிலச்சரிவுகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய பிற்பகுதிகள், கூடலூர் பகுதிகள், கேரளாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கூடிய மழை வெள்ளம், இப்படி பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை சேதத்தினாலே அநேக மக்கள் இன்றைக்கு வீடு இல்லாமல், உணவில்லாமல், தங்குவதற்கூட இடம் இல்லாமல், தங்களுடைய குடும்பத்தின் மக்களை விட்டு பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்காக ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தின் மூலியமாக அநேக குடும்பத்தின் மக்கள் குடும்பம் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிறதையும் மரித்து போனதையும் நாங்கள் நேரத்தில் அந்த குடும்பத்தின் மக்களுடைய இழந்து தவிக்கின்ற குடும்பத்தாருக்காக நாங்கள் ஆலயத்தில் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம், இன்னைக்கு ஒரு குடும்பமாக சிந்திக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். கடவுள் இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறேன், நல்ல நிலைமையோடு கூட நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சுயத்தோடு நாங்கள் இருந்து விடாதபடிக்கு இப்படி பல்வேறு விதத்தில் இயற்கை சீற்றத்தின் மூலியமாக, எதிர்பாராத விதமாக நடந்திருக்கக்கூடிய விபத்தின் மூலியமாக அநேக மக்கள் இன்றைக்கு கஷ்டத்தோடு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அவருடைய கண்ணீர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், அவருடைய பாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாமே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் அவருடைய படுகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் நாங்கள் செய்தித்தாள் வழியாக மரண ஓசை எங்குமாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. நிறைய சடலெல்லாம் எடுத்து கொண்டே இருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படி அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுவாமி ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் கேள்வி கேட்பதற்கூட நாங்கள் தகுதியுடையவர் அல்ல. வருகின்ற காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்பதும் மனித சமூகத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
இருந்தாலும் ஆண்டவரை இயற்கைக்கு முன்பதாக நாங்கள் எதையும் நாங்கள் செய்துவிட முடியாது. ஆகினாலே இந்த பெய்ரூட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் அநேக குடும்பத்தின் மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். கேரளாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விமான விபத்திலையும் அநேக மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். மூணார் பகுதியிலே அநேக குடும்பங்கள் எல்லாம் மடிந்து போயிருக்கிறது. கூடலூர் பகுதியிலே அநேக மக்கள் வீடு இல்லாமல் அநேக உயிர் சேதம் நடந்திருக்கிறது. நீதாமே அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நீதாமே கொடுத்து அந்த ஆறுதலிலே நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வதற்கும் ஒருவருக்கு நாங்கள் ஜெபிக்க ஒருவருக்கு நாங்கள் தாங்கிக் கொள்ள கடவுள் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். அவர்களையும் பொறுப்படுத்தி பாதுகாத்து கொண்டு மீண்டுமாக ஒரு பழைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அங்கே இருக்கக்கூடிய அரசுகளும் மருத்துவமனைகளும் உரிய நடவடிக்கை எடுத்து அவளுக்கென்று கிடைக்கப்பட வேண்டிய பலவிதமான பொருட்கள் கிடைக்கப்பெறவும் குடும்பத்தோடு கூட வாழக்கூடிய நிலையை மீண்டுமாக அவளுக்கு தந்துவிட வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகளோடு கூட இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகினாலே அந்த இழந்திருக்க குடும்பத்தின் மக்களுக்கு நாங்களும் திருச்சபையாக ஆறுதல் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கடவுள் தாமே கடந்த காலங்கள் முழுமையாகவே இப்படிப்பட்ட தொற்று நோய் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளாலும் கஷ்டங்களினாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலே நாங்களும் அதோடு கூட நாங்கள் வாழ்ந்து வருகிற காலங்களிலே கடவுள் எங்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் செய்கிற நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பலதரப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் நீதாமே பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள கடவுள் தாமே கிருபை தருவீராக. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு, சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களும் உண்டு. எந்த இடத்திற்கும் சென்றாலும் வேலை வாய்ப்பே இல்லை என்கின்ற விரட்டி எடுக்கப்படுகிற சூழ்நிலையும் உண்டு. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு குடும்பத்தை பராமரித்துக் கொள்ளக்கூடிய நிலையில கர்த்தரை மட்டுமாக உண்ண உணவும் இருக்கக்கூடிய இடப்பதற்கும் ஆண்டவர் தாமே நீர் கொடுத்து கொண்டு வருகிறேன். இதுவும் இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை அவர்களுக்கும் நீதாமே உணவுகளையும் ஆதரவை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், மருத்துவமனையில் சுகம் பெற்று இல்லம் வந்து சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் வெளியேறு பெற்ற திருப்பெயரினாலே நாங்கள் அவளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய தலைமுறையினாலே குணமானோம் என்கிற அந்த வேத வசனத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த கர்த்தர் கிருபை தாரும். பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஆன்லைன் கிளாஸ் மூலியமாய் படித்து கொண்டு வருகிற பிள்ளைகள், இப்படி பலதரப்பட்ட நிலைமையிலே கல்வி மேல் படிப்புக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்துக்காக வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பீராக. உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தின் மக்கள், உறவினர்கள், திருச்சபை மக்கள் என்று ஒவ்வொருவருக்காக இந்த ஜெப நேரங்களில் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய சகல ஆறுதலையும் தேர்தலையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பணியும் சம்பாத்தியத்தையும் உணவையும் ஆகாரத்தையும் தாம் தந்து அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாங்கள் ஆராதனையில் நாம் பங்கு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீ கொடுத்தமை கண்டு செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், பலவீனமாயிருக்கிறவர்கள், சுகவீனமாயிருக்கக்கூடிய மக்களை நாங்கள் மீண்டுமாய் நினைவு கூறுகிறோம். எல்லாருக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுப்பீராக. பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக, எங்களுடைய சண்டே ஸ்கூலுக்காக, பயிற்றுவிக்கின்ற டீச்சர்ஸ்மார்களுக்காக, சண்டே ஸ்கூலுடைய டீச்சர்ஸ்க்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளிலேயும் இந்த வழிபாட்டுக்கென்று உதவி செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய கிளை சபை மற்றும் ஆண்டவரே தென்னிந்திய திருச்சபை, கோவை திருமண்டலம், எங்களுடைய பேராயர் மற்றும் கோவை மண்டலத்தின் கீழாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயர்மார்கள், திருச்சபை மக்கள் என்று ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய ஆற்றலை கொண்டு வழிநடத்தின எல்லா தயவுக்காக நன்றி பாராட்டு கொண்டோம். தொடர்ந்து நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே,
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 320வது பாமாலை நாம் பாடுவோம். சபையாருக்கு ஒரு சிறு அறிவிப்பு. ஆண்டுதோறுமாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாள் விழாவை நாம் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த நாளிலே, இந்த காலங்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாள் ஆராதனை வழிபாடு நடைபெறும். அது முகநூலின் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காலை 7 மணிக்கு கொடியேற்றம், அது பின்பதாக நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாள் ஆராதனை முகநூல் வழியாக நடைபெறும். சபை மக்கள், நீங்கள் வீட்டிலிருந்து இந்த ஆலய பிரதிஷ்டை நாள் விழா ஆராதனை ஜபத்திலே நீங்களும் முகநூல் வழியாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். அன்பின் பிதாவே, எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை நடத்தினீர். வருகின்ற காலங்களிலேயும் நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால் ஆமென்.